இந்த ஊர்ல பெரியவங்களை இருந்தா கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்கலாம். நேரம் சரியில்லை. அம்மா வந்துட்டாங்கடா. அம்மா வந்துட்டாங்கடா. பரவாயில்லை கூத்தடிங்கறாங்க. ஏய் அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னடா. நேத்து வயசுக்கு வந்துட்டாங்க. இல்லடா வாருக்கு வந்துட்டாங்க. ஏய் அம்மா பெரிய மனுஷி ஆயிட்டாங்கடா. இந்த செக்பாடா. அவங்க அண்ணகாரங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இவங்க எப்படி பெரிய மனுஷாவா? பெரிய மனுஷனா அப்படி தெரியாதுடா. ஏய் அம்மா வீட்டுக்கு தூரம். எம்மா தூரம் வந்தா தூரம் இருக்குமா? அதையும் தாண்டி போடு ஒரு கிட்ட இருக்கு. அவ்வளவு தூரமா? ஏய் அப்புறம் அம்மா தனியா படுக்க கூடாது. எப்படி படுக்கணும்? உருக்க ஒரு உலக்க போட்டு தான் படுக்கணும். உலக்கையா? அம்மா பெரிய உலக்க எதுக்குமா? நான் உலக்க மாதிரி தானே கேறேன். நீயும் எப்ப அம்மா பக்கத்துல படுக்கலாம்னு பாக்குறேன். அம்மா இடம் கொடுக்கல. அம்மா பக்கத்துல தான் உட்கார்ந்துறேன். அப்படியே படுத்துற உனக்கு ஒண்ணாத்துல. ஏய் அம்மா கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைஞ்சிருக்காங்க. அதனால மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான ஏற்பாடோட நடக்கணும். வாரிம்போ கிட்ட போய் இளவரசர் கிட்ட சொல்லு. இளவரசரே இளவரசியம்மா வயசுக்கு வந்தாங்க. வயதுக்கு வந்து விட்டார். அதான் என் தங்கை கன்னி பருவன் இங்கே மங்கை பருவம் அடைந்து விட்டார். என் ஆடைய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் தாம் தாம் என்று முழங்க வேண்டும். அனைத்து உங்கள் எதுக்கு மச்சான் ஆச்சா மச்சான் சொல்லு. நாட்டு இளவரசி முத்தாய்க்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடத்த விட மாட்டேன். மஞ்சள் நீராட்டு விழா ஒரு வழி இருக்கிறது. யாரை சந்திக்க போகிறேன்? National
வார்த்தைகள் போடுவதற்கு மனப்பாடேன். அப்படி இருக்க நான் யார்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கச்சிலை நானும் இந்த ஊருக்கு வந்து நேரம் ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட பார்க்கவே இந்த ஆம்பளை எங்க அதனால இன்னைக்கு இந்த பக்கம் யாராச்சும் வர பார்க்கலாம். Sorry for the disturbance. Ladies and gentlemen, 1050 ரூபாய் நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப யாருக்குன்னா தெரியுமா? ஒன்னும் ஒழுங்கு யார் யாரையோ வழி கேட்கிற வழி சொல்லல. ஏதோ ஒரு அழகா பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவ்வளவு அழகா இருக்கீங்க. இங்கிலீஷ் தெரியாதா? பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாது. நான் இங்கிலீஷ்லயே வாய வைக்கிறேன். அப்படியா? இன்னும் எது எதுல வாய வைப்புன்னு எனக்கே தெரியாது. மேடம் அது எங்களுக்கு தான் தெரியல. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நான் மேடம் யோ இங்கிலீஷ் தெரியாதியா? கேள்விப்பட்டேன் மேடம். என்ன இங்கிலீஷ் டீச்சர் உங்களை முட்டி போட வச்சாங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல போட்ட முட்டி இன்னுமே முட்டி போடுறாங்க. என்னப்பா படுத்தியா தலையெடுத்தா போடு. மேடம் உங்க பேர் என்ன? இது எவ்வளவு கேட்டீங்க? உங்க பேர் என்ன மேடம்? கேட்க கூடாதா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்னுடைய பெயர் தான் அது வந்து 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 ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா வாய் வலிக்காதுங்களா? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. நச்சிலை கற்சிலை 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 ஸ்வீட் நேம். அப்படியா? பியூட்டிஃபுல் நேம், வண்டர்ஃபுல் நேம். இருந்தாலும் இவர் நேம் மை நேம். ஆமா, மை நேம் இஸ் ஒசமா பிள்ளேட. என்னது? அடுத்த மாசம் சாமா பிள்ளேடு. காய் பிள்ளை ராஜா 8 வருஷம் ஆச்சுப்பா. இன்னையோட கணக்கு பண்ணி பாரு. ஓ காயெல்லாம் ஆயிரு போச்சுங்களா? அதெல்லாம் எப்பவும் மேடம்
பார்த்துங்க டான்ஸ் சாப்பிடுறீங்களா மேடம் எங்க இருந்து வர தெரியுமா? யாரு நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா டோரா பூரா மலையிலிருந்து வருகிறேன். அமெரிக்காவா? போலீஸ் போலாங்க அதிகமா இருக்கு மேடம். அப்படியா? சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம். என்னது? மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்கு. நீங்க வாய போடுற இடம் சிறப்பா இருக்கு. தெளிவா சொல்லுங்க. அதான் மேடம் ஒரு காது கேட்க மாட்டேங்குது. எப்படி பண்ணணும்? சரிங்க. இருந்தாலும் 1050 இதற்கு எடுத்துக்கீங்க. கரெக்டா பில்ல கட்டலாரு வந்திருக்கேன். அப்படியா? நானும் ஊருக்கு புதுசு. மணி 4 ஆகி போச்சு. என்ன பண்ணலாம்? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் ஆக்சுவலி அங்க சுத்தி கரெக்டா வரவழ தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம்? என்னமா புரியல? கரண்ட் ஆபீஸ் இதுதான். ஓ மை காட். கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்க தானா கட்டணும்? கவுண்டர் இது உள்ள தானா? கவுண்டர் உள்ள கைய வச்ச கை மாட்டாது. அது ஓப்பல் இருக்குமே. ஓப்பல்லையாவா? ஆமா. ஈ மொக்காது. சோப்பால் போட்டு துடைப்போம். விசில் கட்டுறாது. கட்டாலே போடுவோம். எல்லாம் ஐ போடுவோம். மிஷினுங்க. ஆமா. நீங்க எந்த ஆயில் ஒன்னாலும் போடுவோம். 1050 உஷா. என்ன போறீங்க? மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே? சந்தேகம். கவுண்டர் உள்ள தானே இருக்குது. ஆமாயா. நீங்க ஒரு வாரம் தான் எல்லாம் டீ சாப்பிட்டு பின்னாடி போயிருக்காங்க. நீங்க பின்னாடி போற பழக்கம் இல்லைங்களா? எனக்கு டெலிவிஷன் பழக்கமே கிடையாது. டைரக்டா முன்னாடியே இருப்பேன். ஆமாங்க. நான் போய் லைன்ல நிக்கிறேங்க. நோ. ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமர் நீதான். கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகம். ஐயோ மேடம் எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? என்ன மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே? அது என்ன சந்தேகம்? இத வரதுக்கு பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போர்னுடா இல்லன்னா மிரண்டா சாப்பிடுறீங்களா? மிரண்டாவா? ஆமாயா. நீங்க காக்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா குடுக்குறாங்க. ஆமாயா. அதுவோ 1050 உஷா. என்ன மேடம்? புரியல மேடம். ஐயோ இடிச்சு பார்த்தேன். கட்டிட்டு தான் மாய் போயிடுச்சு. என்ன பண்ண சொல்லு பாப்போம். ஒரு நாள் கூட பேயல மேடம்.